ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நேற்று நம்ம ஏலாதி பார்த்தோமா அறநூல்களில், இன்றைக்கி நம்ம மூதுரை பார்க்க போகிறோம். மூதுரைங்கிறது ஔவையார் எழுதின ஒரு பாடல். இதுவும் நம்ம அறநூல்களில் ஒன்று தான். வாங்க பார்க்கலாம். மூதுரையில் இருக்க பாடல் பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தம் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாட்டு அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குற ஒரு பாட்டு. அதனால் இந்த பாட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லைனை கொடுத்துட்டு கூட இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, இல்லை இந்த பாட்டு எதில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த பாட்டில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மூதுரைங்கிறத கரெக்டாக எழுதணும். ஸோ இந்த பாட்டுகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும். அதாவது இதுவும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சொல் பொருள் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது தான். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம் நாடு. இந்த பாட்டோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பொருள்: மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆக்சுவலி இதில் நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மன்னனும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மன்னனை விட கல்வி கற்றவங்க தான் சிறந்தவங்க. ஏன்னா மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் தெரியும் இவர் அரசர் அப்படின்னு, அவருக்கு நிறைய செல்வம் இருக்குதுன்னு அவரோட நாட்டு மக்களுக்கு தான் தெரியும். அடுத்த நாட்டுக்கு போனால் அவங்கள ஒரு சாதாரண மனுஷனை தான் பார்ப்பாங்க. ஆனால் கல்வி கற்றவங்க அப்படி இல்லை. படித்தவங்கன்னா எங்கே போனாலும் அவங்களுக்கான மதிப்பு இருக்குன்றது தான் இந்த பாட்டோட பொருள். இதுதான் சொல்லியிருக்காங்க. இதோட நூல்வழி பாருங்கள். இந்த நூலோட ஆசிரியர் ஔவையார். இதில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த நூல்களையும் நம்ம ஔவையார் இயற்றியிருக்காங்க. இதையுமே பார்த்துக்கோங்க. ஔவையாரோட நூல்கள்லாம் கொடுத்துட்டு வேறு ஒரு நூலையும் கொடுத்துட்டு இதில் வேறுபட்டவை எவைன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஔவையாரோட நூல்களையும் பார்த்துக்கோங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, அப்புறம் நம்ம பார்த்துட்ருக்க மூதுரை. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லின் அர்த்தம் போட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலுக்கு மூதுரை என பெயர் பெற்றது. இந்த நூலில் 31 பாடல்கள் உள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலில் 31 பாடல்கள் இருக்குது. ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். மூதுரை 31. இப்போ இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். டேஷ் கொடுத்துருக்காங்க. மாணவர்களை நூல்கள், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற அப்படின்னு வரும். குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அதாவது சிறப்புடையார்னா ஆப்ஷன் ஆ, அதான் ஆன்சரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதனால தான் பார்க்குறோம். அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஔவையாரை பற்றி 3 நிகழ்ச்சிகள், அதாவது 3 நிகழ்வுகளை, காட்சிகளை கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை வாசி மட்டும் வர்றேன். கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வாங்க. கல்வி, அதாவது நுழையிற முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? கல்வி அறிவில் சிறந்த அறவுரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம்ம தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவி செஞ்சாங்க. அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த ஒரு போரை ஔவையார் தடுக்க நடத்த நாடகத்தை படித்து நம்ம சுவைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே வாசிக்கிறேன். காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர். இதுலேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கதை தானேன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாதீங்க, கவனமாக கவனிங்க. ஔவையார் நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமான் அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையாரை வாருங்கள் வாருங்கள் வணக்கம். உடனே ஔவையார்,
ஊர் ஊராகச் சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். உடனே அதியமான், நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. ஔவையார், அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கு சென்றிருந்தாய்? அதியமான் உடனே, காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே அப்படின்னு ஒரு பழத்தை கொடுக்குறாங்க. ஔவையாரும், நீ தரும் கனினா அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உன்னோட முன்னோர்கள் தானே. இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா? அதனால் நீ கொடுக்கும் கனியும் இனிக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதியமான், அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. சரி, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமான் அவர்கள் நெல்லிக்கனியை ஔவையார்கிட்ட கொடுக்குறாங்க. ஔவையாரும் அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. உடனே ஔவையார், அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. இது என்ன கனி இது அப்படின்னு கேட்குறாங்க. அதியமான், இது ஒரு நெல்லிக்கனியின் ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமைச்சர், தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு கனி, கிடைப்பதற்கு அரிதான ஒரு நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த போது ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இந்த கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்கள் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார் ரொம்ப வியப்போட, என்ன, அதியமானே மலை உச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இதை பறித்தானா அப்படின்னு. உடனே அமைச்சர், அது மட்டுமல்ல, இந்த கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீதானே இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமலே உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. அதியமான் உடனே சொல்கிறாங்க, என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ண செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸ் கண்ணன் பாருங்கள். பாக்ஸ் கண்ணனையும் புக்கில் விடாமல் படிச்சுக்கணும். சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனையும் கொடுத்துட்டு இதை யார் எழுதுனதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த லைனு 3 லைனையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லைனை கொடுத்து கேட்டாங்கன்னா ஔவையார்னு கரெக்டாக போடணும். அதில் பாருங்கள், அதில் நெல்லிக்கனியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானை தமிழின் மீது நீ கொண்டுண்ட பற்று என் உள்ளத்தை உருகச் செய்தது. புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. உடனே அதியமான் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு காட்சி முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி காட்சி 2, காட்சி 3ன்னு 2 பகுதி இருக்குது. நம்ம இன்னும் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி காட்சி 1ஓட நம்ம முடிச்சுக்கலாம். மூதுரையை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஔவையாரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ மெயினாக. இன்னும் அடுத்து பழமொழி நானூறு இருக்குது அறநூல்களில். இதுக்கு முன்னாடி நம்ம அறநூல்களில் சிறுபஞ்ச மூலம், நான்மணிக்கடிகை, நாலடியார், திரிகடுகம், ஏலாதிலாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க பழைய வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சிறு துளி தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சிறுக சிறுக இப்படி படிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக படித்தாலும் லைன் பை லைனாக புக் வைஸ் படிக்கிறோம். விடாமல் படிங்க. முயற்சி திருவினையாக்கும். மனசு தளர விடாமல் ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக முன்னேற முடியும். தேங்க்யூ.